தக்காளி தொக்கு நல்லெண்ணெயும் சேர்க்கணும். சூடேறிச்சு நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளி இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். சைஸ் புளி எடுத்து சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். மூடி வச்சிடலாம். தக்காளி நல்லா வேகும். நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கொஞ்சம் நேரம் ஆறவும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட்டு மாதிரி அடிச்சுக்கலாம். பேஸ்ட்டு மாதிரி நல்லா அடித்து எடுத்து வச்சுக்கிட்டோம். இதையும் சேர்க்கணும். நான் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். ஏறிடுச்சு. நம்ம கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். 5-6 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வதங்கிடுச்சு. போட்டு கருவேப்பிலை எடுத்து சேர்த்துக்கலாம். நம்ம அடித்து வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா வதக்கியாச்சு. நம்ம இதுக்கு தேவையான அளவு காரம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு. அப்போ வேறு உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கலாம். வறுத்து பொடிச்சு வச்சுருக்கிற வெந்தயத்தூளை சேர்த்துக்கலாம். அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. நான் கொஞ்சம் வெல்லம் பொடிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம்.